ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்குடி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த காயினுக்கு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா, நீங்க வந்து அது ஒரு கிஃப்ட் பண்றதுக்கு வாங்கலாம். இல்லைன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாம். நீங்க வந்து கோல்டு சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து காயினா வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க கூட கோல்டு காயின் நீங்க வாங்கி கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கோல்டு காயினா வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்துட்டீங்கன்னா பியூரிட்டி செக்கிங். ஸோ பியூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது வந்து பிஏஎஸ் படி உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு காயின்ஸ் ஆர் கோல்டு பில்லியன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு ஃபைனஸ் கிரேட்னஸ் ஃபைனஸ் கிரேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைனஸ் கிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா, நகைக்கு நீங்க எப்படி வந்து 916 அந்த மாதிரி பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி காயின்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 995 அண்ட் 999 இந்த நம்பர்ல வரும். ஓகேவா? 995 ஆர் வந்துட்டு 999. ஸோ இந்த நம்பர் வந்து ஃபைனஸ் கிரேட்ஸ்க்காக பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பியூரிட்டி செக் பண்றது. ஸோ நீங்க வாங்குற காயின் வந்துட்டு பியூர் கோல்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபைனஸ் தான் இருக்கா எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி வாங்கும்போது வந்துட்டு 999 இருக்கா ஃபைனஸ் அது பார்த்து வாங்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிஎஸ் வந்து நீங்க ஓல்டு ஜுவல்லரிக்கு வாங்கும்போது இருக்கிற அதே மேண்டட்ரி வந்து காயின்க்கு வருமானா, இல்ல காயின்க்கு வந்து வேற மேண்டட்ரி வரும். சோ அதனால அதான் நம்பர் வந்து இப்ப நீங்க நகைனா 916 அப்படின்னு வாங்குற மாதிரி இதே காயினுக்கு இந்த மாதிரி 999 ஆர் வந்துட்டு 995 இந்த நம்பர் வந்து வரும். அண்ட் வந்து செகண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பிஏஎஸ். சோ பிஏஎஸ் மார்க் அப்படிங்கிறது இந்த ஹால் மார்க், பிஎஸ் மார்க் ஆர் ஹால் மார்க் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிஎஸ் ஹால் மார்க்னு வரும்போது நீங்க நகை வாங்குறீங்கன்னா அதுல வந்து ஹச்ஓஐடி சிஸ்டம் இருக்கும்ல. சோ அதே மாதிரி சேம் லைக் வந்துட்டு சேம் அதே வருமா அப்படின்னா கிடையாது. பட் காயின் வாங்கும்போது காயின்லயே வந்துட்டு நம்பர் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த நம்பர் வந்து நீங்க பார்த்து வாங்கணும். நீங்க காயின் வாங்குறீங்கன்னா அதுல வந்து ஷாப்ல கேளுங்க. காயின்ல வந்து இந்த நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கா, ஹச்ஓஐடி சிஸ்டம் அந்த நம்பர் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து 999 ஆறு வந்துட்டு 995 இந்த நம்பர் இருக்கா அது வந்து பார்த்து வாங்குங்க. ஸோ அது வந்து ஹால்மார்க் நீங்க ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி பிஎஸ் ஹால்மார்க் பாக்குறீங்களோ சேம் லைக் நீங்க ஒரு காயின் வாங்குறீங்கனாலும் அதுல பிஎஸ் ஹால்மார்க் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னா கிடையாது. சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஏஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹால்மார்க் அப்படின்னா அது காயினுக்கு ஒண்ணு வரும், நகைக்குன்னு ஒண்ணு வரும். ஓகேவா? சோ அது ரொம்ப முக்கியம். அதையுமே பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஏஎஸ் லைசன்ஸ் டிஃபைனரி இல்லைன்னா வந்து மினிட்ஸ் இது மூலமா வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. சோ மின்ஸ் இல்லைன்னா ஒண்ணு மினிட்ல இருந்து கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஏஎஸ் லைசன்ஸ் ரிஃபைனரில இருந்து கொடுப்பாங்க. சோ இது எல்லாமே இருக்கா அப்படின்னு உங்களுக்கு அங்க இருந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நகை நீங்க வாங்குறீங்க, சாரி காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சர்டிபிகேஷன் கால் மார்க் இதெல்லாம் வந்து நீங்க ஷாப்ல கேளுங்க. அந்த காயின்லயே கேளுங்க, இதோட ஹால்மார்க் இதுல எங்க இருக்கு, இதோட வந்துட்டு பியூரிட்டி செக் பண்ணிருக்காங்களா, எல்லாமே நீங்க வந்து கேட்டு பார்த்து வாங்குங்க. காயின் வாங்குறோம்னா போறோம் நம்ம ஷாப்ல வந்து காயின் வாங்குறோம், ஒரு கிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னா போயிட்டு அப்படியே எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்களோ அப்படியே கொடுத்துட்டு அப்படியே காயின் வாங்கிட்டு வராதீங்க. சோ இதெல்லாம் இருக்கா, பிஎஸ் ஹால்மார்க் செக் பண்ணுங்க, பியூரிட்டி செக் பண்ணுங்க. சோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி நீங்க வாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா காயின் வந்து என்னென்ன வெரைட்டில கிராம்ஸ்ல கிடைக்கும் வெயிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 1/2 கிராம்ல கூட காயின் இருக்கு, 1/2 கிராம்ல காயின் இருக்குது. சில கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 மில்லி கிராம்ல கூட காயின் இருக்கு. சோ ஸ்டார்டிங் வந்துட்டு 1/2 கிராம்ல காயின், அதுக்கடுத்து 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 8 கிராம், 10 கிராம் இந்த மாதிரிலாம் காயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 பவுண்ட்ல அந்த மாதிரிலாம் காயின் இருக்கு. ஸோ காயின் வந்து நிறைய வெயிட்ல இருக்குது. ஓகேவா? அதே வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப பேக்கேஜ் வெயிட்டிங்ல எவ்வளவு இருக்கும் அதே வந்துட்டு நீங்க வந்துட்டு பேக்கேஜ் ஒரு பேக்ல எப்படி ஒரு கவர் பண்ணி வெயிட் இருக்கும் அதே வந்து பில் பண்ணும்போது நீங்க அதை வெயிட் செக் பண்ணி வாங்கணும். அதுல என்ன வெயிட் இருக்கோ அதே தான் பில்லுல இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வெயிட், பியூரிட்டி, பிரைஸ் இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. சோ அது ரொம்ப முக்கியம். இது மூணுமே ரொம்ப முக்கியம். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டு ரேட், ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கோல்டு ரேட் மட்டும் பார்க்காம டோட்டல் எவ்வளவு பில் வருது அதையும் சேர்த்து பாருங்க. கோல்ட் ரேட் அன்னைக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணாதீங்க. கோல்ட் ரேட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு என்ன கோல்ட் ரேட்டோ அந்த ரேட் இருக்கும். பட் காயின்னு வரும்போது நீங்க வந்து என்னென்ன பார்க்கணும்னா மேக்கிங் சார்ஜ் போடுறாங்களா, வேஸ்டேஜ் போடுறாங்களா, ஜிஎஸ்டி போடுறாங்களா, வேற சார்ஜஸ் என்னென்ன போடுறாங்க, ஸோ டோட்டல் பில் அமௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் வருது, டோட்டலா எவ்வளவு வருது இதெல்லாம் செக் பண்ணுங்க. ஸோ டைரக்டா வந்து கோல்ட் ரேட் மட்டும் பார்த்து நீங்க காயின் வந்து வாங்கக்கூடாது. இதெல்லாம் செக் பண்ணுங்க. வந்துட்டு நிறைய கடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா காயினுக்கு அப்படின்னு வரும்போது மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. ஓகே, மேக்கிங் சார்ஜ் இருக்கும், பிளஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கும். சில ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சார்ஜஸ் வந்து அடிஷனலா ஆட் பண்ணுவாங்க. சோ அதனால பில் அமௌண்ட்ல எவ்வளவு வந்து வந்திருக்கு, சோ இதுல என்னென்ன சார்ஜஸ் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு டீடைல்ஸ் கேட்டு
நீங்க என்னென்ன சார்ஜ் போடுவீங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்டுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு இஃப் சப்போஸ் அந்த ஷாப்ல வந்துட்டு உங்களுக்கு வாங்குறதுக்கு நிறைய சார்ஜஸ் போறாங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா வேற ஷாப்ல வந்துட்டு நீங்க போய் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் ஆர் பிரீமியம் சார்ஜ். ஒரு சில ஷாப்ல வந்து ஒரு மாதிரி போடுவாங்க. இப்ப சில பேர் வந்துட்டு அந்த HUID நான் சிம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப HUID சிம்பிள் லைக் வந்துட்டு அது ஒரு ஹால்மார்க் சிம்பிள். சோ அந்த ஹால்மார்க் சிம்பிள் HUID போறாங்கன்னா அதுக்கு கூட அமௌண்ட் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு அமௌண்ட். பிளஸ் வந்துட்டு காயினுக்கு உங்க கோல்ட் ரேட் எவ்வளவோ அதே அமௌண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, பிளஸ் காயினுக்குன்னு வரும்போது மேக்கிங் சார்ஜ் ஒன்லி, அதான் அது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுதான் இப்ப காயினுக்குன்னு வரும்போது மேக்கிங் சார்ஜ் போட்டு வேஸ்டேஜ் போட்டு அதர் சார்ஜஸ் போட்டு ஜிஎஸ்டி போட்டு இந்த மாதிரி போடுறாங்க. HUID சிம்பிளுக்குன்னு ஒரு அமௌண்ட் இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய அமௌண்ட் வரும். காயின் வாங்குறதே நம்ம சிறு சேமிப்பு பண்ற மாதிரிதான். சின்ன சின்னதா காயின் வாங்கி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொடுத்து பெரிய நகையா வாங்குவோம். அதுக்கே சின்னதா ஒவ்வொன்றா வாங்கும்போது இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் போடுறாங்கன்னா நம்மளுக்கு தான் இதுல பணம் வந்து நமக்கு நட்டமாகும். சோ அதனால ஒரு ஷாப்ல வந்து இந்த அளவு போடுறாங்க அப்படின்னா நீங்க இன்னொரு ஷாப்ல விசாரிச்சு பாருங்க. அங்க ஒருவேளை உங்களுக்கு இதை விட கம்மியா போகலாம். மேபி அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஷாப்ல வந்துட்டு நீங்க பை பண்ணலாம். அண்ட் வந்துட்டு அடிஷ்னலா ஒரு என்னென்ன சார்ஜஸ் இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா கேட்டு நீங்க வந்து ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஷாப்ல மேபி உங்களுக்கு அதுல ரேட் அதிகமா இருக்கலாம். அப்ப நீங்க அதை வாங்காம இன்னொரு ஷாப்ல வாங்கலாம். சோ இதெல்லாம் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காயின் வாங்குறீங்கன்னா எல்லாமே கேட்டுக்கோங்க. கேட்டு தெளிவா அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணணும். அதுக்கடுத்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நகை வாங்குறீங்க, சாரி நகை நீங்க வந்து காயினே வாங்குறீங்கன்னு வைங்களேன். ஒரு கோல்டு காயின் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ராப்பரா பில்ல வந்து செக் பண்ணி வாங்குங்க. ஒரு ப்ராப்பர் பில் இருக்கணும். உங்க கையில வந்துட்டு ஒரு நகை வாங்குறீங்க, ஒரு காயின் வாங்குறீங்கன்னாலும் பில் கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. பில் இல்லாம நீங்க வாங்கிட்டு போகாதீங்க. பில் இல்லாம காயின் மட்டும் வாங்கிட்டு போகாதீங்க. அது எப்பயுமே வந்து அது ஒரு பிகஸ்ட் மிஸ்டேக். அதை வந்து என்னைக்குமே பண்ணாதீங்க. எனக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் காயின் வந்து நான் ஒரு 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 கிராமா வாங்கலாமா, இல்ல நான் வந்துட்டு 4 கிராம் 5 கிராம் இந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கிராமா வாங்கும்போது ஒரு தடவை நீங்க மேக்கிங் சார்ஜ் கொடுக்கணும், ஜிஎஸ்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்க வந்துட்டு அமௌண்ட் உங்களால இப்போ என்னால அமௌண்ட்டே சேர்க்க முடியல, என்னால ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளவுதான் சேர்க்க முடியுது, நான் அதுக்கு காயின் வாங்குறேன்றப்ப கம்மியான அமௌண்ட் தான் சேர்ப்போம். சோ அதுல வந்து 1 கிராம் காயின் வாங்கிடுறோம்னு வைங்களேன். அந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு கிராம வாங்கி சேவ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா பட் ஒரு கிராம வாங்குறதை விட நீங்க ஒரு 4 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி சேர்த்து வாங்குறது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களுக்கு நான் கமெண்ட்லயும் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் வீடியோல சொல்றேன். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு கிராம் வாங்குறீங்கல்ல, ஒரு கிராம்ல ஒரு காயின் வாங்கும்போது 1 கிராம் காயினுக்கு அப்போ ஒரு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்து ஒரு ஜிஎஸ்டி, அதுக்கு அடுத்து HUID சிம்பிளுக்குன்னு ஒரு சார்ஜ், அந்த சிம்பிளுக்குன்னு ஒரு சார்ஜ். சோ ஒரு காயின் வாங்கும்போது ஒரு காயின் வாங்கும்போதே இந்த சார்ஜ் எல்லாம் சேர்த்து லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு காயினுக்கே இந்த சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி அப்புறம் வந்துட்டு மேக்கிங் சார்ஜ், சிம்பிள் சார்ஜ் இந்த மாதிரி இந்த அமௌண்ட் எல்லாம் அடிஷனலா ஏதாவது சார்ஜ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காயினுக்கு 1000 ரூபாய் வருது. இதே வந்து 4 தடவை ஒரு கிராம்ல காயின் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதுலயே 4000 ரூபாய் வரும். இதுவே நீங்க வந்துட்டு ஒரே டைம்ல போய் ஒரு 4 கிராம் காயின் வாங்கிட்டீங்கன்னா இவ்வளவுக்கு அமௌண்ட் வராது, கம்மியா தான் வரும் காயின். சோ அப்படி வரும்போது ஏன்னா ஒரு தடவை ஜிஎஸ்டி பே பண்றீங்க, ஒரு தடவை மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு வரும்போது இதே நீங்க ஒரே டைம்ல போய் 4 கிராம் காயின் அப்படின்னு வாங்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கரெக்டா இதை விட வந்து கம்மியா வரும். சோ நீங்க வந்து ஒரே டைம்ல 4 கிராம் 8 கிராம் இந்த மாதிரி வாங்குறதுதான் பெனிஃபிட். அந்த அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி வாங்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு நீங்க இப்போ வந்து காயின் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அது வந்து எதை கேட்காம வருவீங்கன்னா, இப்ப நான் இங்க காயின் வாங்குறேன், ஆஃப்டர் நான் இதே வந்து இங்கேயே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்க வந்து பைபேக் பாலிசி, இப்ப நான் உங்ககிட்ட வாங்குறேன், ஆஃப்டர் நான் அதை உங்ககிட்டயே வந்து கொடுக்குறேன் அப்படின்னா சோ அதை வந்து நீங்க எந்த மாதிரி எடுத்துக்குவீங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து டிடக்ஷன் ஏதாவது பண்ணுவீங்களா, எனக்கு வந்துட்டு அது எல்லாமே சொல்லுங்க. இப்ப கரண்ட் கோல்டு எவ்வளவு இருக்கோ அந்த ரேட்லயே வாங்கிக்குவீங்களா, இதெல்லாமே நீங்க வந்து கேட்டுட்டு வாங்க. இப்ப நான் இன்னைக்கு கோல்டு வாங்கிட்டு போறேன், கோல்டு காயின் வாங்கிட்டு போறேன், ஆஃப்டர் நான் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் 2 வீக்ஸ்ல வந்து சேல் பண்ற மாதிரி இருக்கேன்னு வைங்களேன். நான் அதை கொண்டு வந்து சேல் பண்ணும்போது இவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க, இப்ப கரண்ட் கோல்டு இன்னைக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 13,740. சோ கோல்டு ரேட் இந்த ரேட்ல எடுத்துக்குவீங்களா, இல்ல வந்துட்டு உங்க ஷாப்ல வாங்கிட்டோம் நான் வந்துட்டு உங்க ஷாப்லயே வந்து கொடுத்தாதான் இந்த அமௌண்ட், இப்ப நம்ம வந்துட்டு வேற ஷாப்ல போய் நம்ம கொடுக்குறோம்னு வைங்களேன், இப்ப அந்த ஷாப்ல வந்துட்டு இன்னும் ஒரு சம் பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சோ நீங்க ஒரு நகை கடையில வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா அந்த கடையில வந்து கேட்டுட்டு வாங்க பைபேக் பாலிசி வந்து என்னென்னு. நீங்க வந்துட்டு ஒரு நான் காயின் வாங்கிட்டு போறேன், திரும்பி வந்து கொடுக்கும்போது இன்னைக்குள்ள கோல்டு ரேட்டு அதே ரேட்ல எனக்கு அமௌண்ட் தருவீங்களா, இல்ல சம் பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிட்டு தருவீங்களா, அதே மாதிரி வந்துட்டு இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு காயின் வாங்குறீங்கன்னா சடனா வந்துட்டு போறோம் வாங்குறோம் அந்த மாதிரி இருக்க கூடாது, இதெல்லாமே கேட்டு வாங்கிட்டு வாங்க. சோ அன்னைக்கு வந்து நான் காயின் கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஏதாவது அமௌண்ட் பிடிப்பீங்களா, இல்ல நான் அந்த காயினை கொடுத்துட்டு ஒரு ஜுவல்லா பர்ச்சேஸ் பண்ண போறேன் உங்ககிட்டயே அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன மாதிரி வந்துட்டு அமௌண்ட் பிடிச்சுக்குவீங்களா, இல்ல ஏதாவது பிடிமானம் இருக்கா, இதெல்லாமே நீங்க கேட்டு வாங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா
பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங் வந்துட்டு ஒரு சில காயின் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு சில காயினுக்கு வந்து பேக்கேஜிங்ல வந்துட்டு சீல்டு அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க வந்துட்டு காயின் வந்து சீல் பண்ணியே அந்த பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க பேக்கேஜிங். அந்த பேக்கேஜிங் வந்து அவங்க பிரிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. மேபி வந்து அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு காயின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜிங் அப்புறம் இன்வைஸ் அதுக்கான சர்டிபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது சேஃபா வைங்க. அது வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு சில காயினுக்கு அந்த மாதிரி சீல்டு வச்சு அந்த பேக்கிங் கொடுக்குறாங்கன்னா அந்த பேக்கிங்கோட அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா அது அப்படியே வந்து ஒரு கவர்ல வச்சு சேஃபா வச்சுக்கோங்க. அந்த கடையில கேட்டுவாங்க. இப் சப்போஸ் வந்துட்டு அந்த காயின் கொண்டாடுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் நீங்க அதை சேல் பண்ணணும்னா அந்த கார்டு தேவையா இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. நீங்க வாங்கிட்டு வரும்போது அந்த பேக்கேஜிங்ல எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த கார்டு கவர் வந்துட்டு எப்படி அதை வந்து பேக்கேஜிங்கோட வச்சிருக்கணுமா ரிட்டன் நான் வந்துட்டு சேல் பண்ண கொண்டு வரும்போது இதெல்லாம் கொண்டு வரணுமான்னு கேட்டுக்கோங்க. அண்ட் அதெல்லாம் வந்து இன்வைஸ் கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் பில் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து சேஃபா வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நீங்க அதை சேல் பண்ணும்போது அதர் ஷாப்ல போய் கொடுத்தா கூட சப்போஸ் நீங்க அதே சேம் வாங்கின கடையிலே திரும்பி கொடுப்பீங்களான்னா கிடையாது. ஒருவேளை நீங்க வந்துட்டு அர்ஜென்ட்க்கு வேற ஒரு கடையில் கொடுக்குற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த பில்லு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எப்பயுமே காயின் வாங்குறீங்கன்னா பில் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க, தொலைச்சிடக்கூடாது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் நீங்க கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா நான் என்னோட பர்சனலி ஒரு பாயிண்ட் சொல்றேன். கோல்டு காயின் நீங்க இன்னைக்கு வாங்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கோல்டு ரேட் வந்து 13,740 ஓகேவா. சோ இன்னைக்கு இருக்க ரேட் வந்து நாளைக்கு இருக்குமானா கிடையாது. ஒருவேளை நாளைக்கு இதை விட கம்மியாகலாம். நீங்க அன்னைக்கு போய் சேல் பண்ணும்போது கோல்டு காயினுக்கு அன்னைக்கு எவ்வளவு ரேட் இருக்கோ அந்த ரேட் தான் கொடுப்பாங்க ஓகேவா. அது வந்து கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்றப்போ அது வித்தா எனக்கு வந்து லாபம் ஆகுமா அப்படின்னா கரெக்டா சொல்ல முடியாது. கோல்டு ரேட் ஒருவேளை கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நீங்க வாங்கின அமௌண்ட்டை விட ஒரு 1000 ஆர் 2000 கூட இருக்கு அப்படிங்கிறப்ப அதை நீங்க கொடுத்துட்டு வாங்கும்போது உங்களுக்கு சேல் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கலாம். அதுவே கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல போயிட்டு நீங்க காயினை வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்டம் தான் ஆகும். ஏன்னா நம்ம வாங்கின காசுல இருந்து கம்மியான காசு தானே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சதுன்னா நட்டமாகும். அதே மாதிரி வாங்கின ஷாப்லயே வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு பிடிச்சுக்க மாட்டாங்க. இதே நீங்க வாங்கினது ஒரு ஷாப்ல காயின் வாங்கியிருக்கீங்கன்னா என்னோட பர்சனல் சொல்றேன். வாங்கினது ஒரு கடையில வாங்கியிருந்தேன் காயின் அண்ட் இன்னொரு கடையில போய் கொடுக்கும்போது சம் 50% சம் ஒரு 5% ஏதோ சம்திங் வந்து புடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் ஒரு 5%னா ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி பெர் கிராமுக்கு அந்த மாதிரி புடிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஷாப்ல வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு நீங்க காயின் வாங்குங்க. எனக்கு காயின் வாங்கி சேவ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிராமம் வாங்காம முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஒரு 2 கிராம்ல இல்லைன்னா 4 கிராம்ல 6 கிராம்ல 5 கிராம்ல 8 கிராம் இந்த மாதிரி மொத்தமா வாங்க பாருங்க. ஏன்னா ஒரு தடவைக்கு அமௌண்ட் கொடுத்து பர்சனலா நான் வந்து ஷேர் பண்றேன். ஒரு தடவை அமௌண்ட் கொடுத்து வாங்கும்போது அதுல வந்து கோல்டோட ரேட்டு ஒரு தடவைக்கு வந்துட்டு கோல்டோட ரேட்டு பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் பிளஸ் வந்து ஜிஎஸ்டி இது எல்லாமே ஆட் ஆகும்போது ஒரு தடவை இது கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு தான் ரொம்பவே அமௌண்ட் வந்துட்டு நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு காயின் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்குங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அண்ட் கீழே வந்து கமெண்ட் இருக்கும். கமெண்ட்டுக்கு பக்கத்துல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு ஹைப் கொடுங்க. அப்பதான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜஷன்ல போகும். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வியூவர்ஸ் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அகைன் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்களை அகைன் மீட் பண்றேன். பாய்.